வணக்கம். இன்றைய அதிகாரம் 71 குறிப்பறிதல். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கனி. கூறாமை சொல்ல வேண்டாமல் நோக்கி பார்த்து குறிப்பு கருதியதை அறிவான் தெரியவன் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் மாறா வற்றாத நீர் வையக்கு நில உலகத்துக்கு அணிகலன். எதுவும் வெளியில் சொல்லாத ஒருவரை நோக்கிய அளவில் அவர் மனம் கருதியதை அறிந்து கொள்ளும் வல்லமை உடையவன் எப்போதும் வற்றாத நீரால் சூழப்பட்ட நில உலகத்திற்கு அணிகலன் போன்றவன். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். ஐயப்படாது சந்தேகத்துக்கு இடமின்றி அகத்தது நெஞ்சத்து உள்ளதை உணர்வானை அறிபவனை தெய்வத்தோடு தேவரோடு ஒப்புக்கொள்ளல். சமமாக நன்கு மதிக்க. சந்தேகத்துக்கிடமின்றி ஒருவர் நெஞ்சத்துக்குள் உள்ளதை அப்படியே உணர்ந்து கொள்ளக்கூடிய திறமை உடையவன் தெய்வத்தோடு சமமாக மதிக்கப்பட வேண்டியவன். குறிப்பின் குறிப்புணராவாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல். குறிப்பின் மெய்ப்பாட்டினால் குறிப்பு அகக்கருத்து உணர்வாரை அறிவாரை உறுப்பினுள் அங்கத்துள் யாது எது கொடுத்தும் தந்தும் கொள்ளல் பெருக. தனது மெய்ப்பாட்டினால் பிறகு அகத்து கருத்துக்களை அறிய வல்லவரை தமக்கு உள்ளவற்றுள் அவர் விரும்பும் எதை கொடுத்தாயினும் துணையாக கொள்க. குறித்தது கூறாமை கொள்வாரோடு எனை உறுப்பு மோர் என்றால் வேறு. குறித்தது கருதியது கூறாமை சொல்ல வேண்டாமல் கொள்வாரோடு அறிய வல்லவரோடு ஏனை மற்ற உறுப்போர் உறுப்பு ஒன்றாகிய அணையர் ஒப்பர் ஆள் அசை நிலை. வேறு மாறுபட்டவர் பிறர் மனதில் கருதியதை அவர் சொல்லாமலேயே அறிய வல்லவர். மற்றவர்களைப் போல உடல் உறுப்புகளில் ஒன்றாகியவராக இருப்பினும் அறிவால் வேறுபட்டவர் ஆவார். குறிப்பின் குறிப்புணராயின் உறுப்பினுள் என்ன பயத்தவக்கண். குறிப்பின் புறக்குறிப்பால் குறித்து உள்ள கருத்து உணர தெரிய மாட்டா ஆயின் ஆனால் உறுப்புகளுள் என்ன எத்தகைய பயத்தவோ பயனுடையவோ கண் விழி. ஒருவரது முகக்குறிப்பில் அவரது உள்ள குறிப்பை அறிந்து கொள்ள முடியவில்லை எனின் மனித உறுப்புகளில் சிறந்ததாகிய கண்களை பெற்றிருந்தும் என்ன பயன். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அடுத்தது தனக்கு நெருங்கிய பொருளானது காட்டும் பளிங்கு கண்ணாடி போன்று நெஞ்சம் உள்ளம் கடுத்தது வெறுப்பது காட்டும் அறிவிப்பது முகம். தனக்கு எதில் இருக்கும் பொருள்களை காட்டும் கண்ணாடி போல் ஒருவருடைய உள்ளத்தில் உள்ள வெறுப்பினை அவரது முகம் அறிவிக்கும். முகத்தின் முதுகுறைந்தது உண்டோ ஓப்பின் காயினும் தான் முந்துரும். முகத்தின் முகத்தை விட முதுகுறைந்தது அறிவு மிக்கது உண்டோ உள்ளதோ ஓப்பின் மகிழ்ந்தாலும் காயினும் சிறந்தாலும் தான் முந்துரும் முற்பட்டு நிற்கும். முகத்தை விட அறிவு மிக்க வேறு எதுவும் இல்லை. ஒருவன் மகிழ்ந்தாலும் சிறந்தாலும் அவன் முகம் அந்த உணர்வை வெளிப்படுத்த தான் முற்பட்டு நிற்கும். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். முகம் நோக்கி பார்த்து நின்று கொண்டிருக்க அமையும் போதும் அகம் நெஞ்சம் நோக்கி குறிப்பால் அறிந்து உற்றது நேர்ந்தது உணர்வார் அறிவார் பெறின். நேர்தல் அகம் நோக்கி அனைத்தையும் குறிப்பால் உணர்ந்து செயல்பட்டவரை பெற்றவர். அவரின் முகம் நோக்கி நின்றால் போதும் அவர் நினைத்ததை அனைத்தையும் அறிந்து கொள்வர். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் எதிரியாந்த தன்மையும் கேண்மையும் நட்பும் கண் விழி உரைக்கும் சொல்லும் கண்ணின் நோக்கினது. வகைமை வேறுபாட்டின் தன்மை உணர்வார் அறிவார் பெறின். நேர்ந்தால் கண்களின் வேறுபாட்டில் தன்மை உணர்ந்தவர்களில் நம்மிடம் வந்தவர்களிடம் பகைமையும் நட்பையும் அவர்களின் கண்களை வைத்தே அறிவர். நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. நுண்ணியம் நுட்பமுடையவர் என்பார் என்று அறியப்படுபவர் அளக்குங்கோல் அளவுகோல்
காணுங்கால் ஆராயும் போது கண் விழி அல்லது அல்லாமல் இல்லை இல்லை பிற வேறு. நுட்பமுடையவர் என்று அறியப்படுவர் பிறர் ஆராயும் போது பயன்படுத்தும் அளவுகோல் கண்கள் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.